ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராகவ் கியூபிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாப்பி கோஸ்ட் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராகவ் கியூபிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பசில் பேர் வந்து ஃப்ளாப்பி கோஸ்ட் கியூப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏன் ஃப்ளாப்பி இன்னும் பேர் வச்சாங்கன்னா, ஃப்ளாப்பி கியூப்னு இன்னொரு கியூப் இருக்குது. அது வந்து என்கிட்ட இல்லை, நான் வேணால் பிக்சர் போடுறேன். அது வந்து ஒரு 1/3/3 கியூபாய்டு கியூப் கிடையாது. அதுவும் கோஸ்ட் கியூப்னு இன்னொரு பசில் இருக்குது. அது வந்து 3/3 ஷேப் மாடு, மிரர் கியூப் மாதிரி இருக்கும். ஆனால் பீசஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். அதோட ஃபோட்டோவும் நான் மேலே போடுறேன். இது வந்து அந்த கோஸ்ட் கியூப்பில் ஒரு சின்ன ஃப்ளாப்பி சைஸ் இது மாதிரி பசில் மாதிரி. இது 5 ஆக்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5 5 ஆக்சிஸ் இருக்குது. இந்த பசிலில் எதுக்குமே கலர் கிடையாது. நம்ம ஷேப்பு அப்புறமா இந்த ஷேடு வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹிடன் ரொட்டேஷனும் இருக்குது. நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இன்னொன்று வந்து இப்படி 2 லேயர் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சென்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் இது ஒரு ஆடட் டிஃபிகல்ட்டி. இப்போ இதை மொத்தமாக ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா சென்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணோம். அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஷேடு வச்சு தான் பார்க்க போகிறோம். ஷேடுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இந்த சென்டர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் ஹரிசான்டலாக இருக்குது. ஆனால் அதே வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹரிசான்டல்னால் இந்த மாதிரி மொத்தமாக இதுவும் ஹரிசான்டலாக அப்படியே வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா வர்டிக்கலாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம மாற்றணும். அது ஒரு ஆங்கிளில் வச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது ரெண்டும் இப்போ மேட்ச் ஆகிருக்கு. இது 3மே வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். எல்லாம் 180 டிகிரி ரொட்டேஷன் தான். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு சென்டர்ஸ்லாம் மொத்தமாக சால்வ் ஆகிடும். ஒரு சைடு சால்வ் பண்ணாலே அதர் சைடும் சால்வ் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரே லைனில் நேர்கோட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, எல்லோரும் பண்ணிடலாம். இப்போது அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறது. இது ஒன்றா நம்ம பண்ணுவோம். மொத்தம் 5 கார்னர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கார்னரை செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஸ்கொயராக இருக்கிறதுலேருந்து ஆரம்பிப்பேன். இது வந்து எங்கே போகணுன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அது வந்து நம்ம இதோட ஷேப்பு வச்சு நம்ம தான் கெஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போவோம். இது நான் என்னால் எக்ஸாக்டாக சொல்லவும் முடியாது, ஏன்னா இங்கே கலரும் கிடையாது. அதனால் நம்மளாக ஒரு அப்சர்வேஷன் வச்சு தான் ப்ரொசீட் பண்ணோம். இப்போ இது வந்து இங்கே சேர்க்கணும். நம்ம வந்து அப்படியே இந்த சென்டர்ஸ்லாம் ஃப்ளிப் பண்ணாமல் அங்கே கொண்டு போகணும். நான் ஒரு தடவை இதை திருப்பிட்டேன். இதை இங்கே கொண்டு போயிட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகுது. சில டைம் மேட்ச் ஆகாது. அந்த கேஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது வந்து இங்கே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஆனால் இந்த 2 சென்டரும் வந்து ஒரு தடவை ஃப்ளிப் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த சேர்ந்த பீஸை வந்து சேஃபாக ஒரு இன்னொரு பக்கம் சால்வ் பண்ணாத சைடு வந்து ஹைட் பண்ணிவிட்டு இது ரெண்டத்தையும் இப்போ திருப்பி அது ஒரிஜினலாக இருந்த மாதிரியே ஃப்ளிப் பண்ணிடு. இப்போது மறுபடியும் வந்து அந்த சென்டரை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பீஸ் போய் வந்து சேர்ந்துடும். இப்போது இன்னொரு கேஸ் பார்ப்போம். இந்த பீஸ் இருக்குது. இது வந்து என் கெஸ் படி நான் வந்து இங்கே போகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அப்படி கொண்டு போனால் ஃப்ளிப் ஆகுது, அப்படியே ஆப்போசிட்டாக வந்து சேர்ந்துருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் சேர்த்தோம்ல, இதே வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் சேர்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு சேர்க்க என்ன பண்ணுறேன்னா இந்த இடம் வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து நார்மலாக நான் பீஸ் சேர்த்த மாதிரி போய் சேர்ந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு. ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ நான் இதை மாற்றுறேன், ஆனால் இது ஃப்ளிப் ஆகிருக்கு, இது ஃப்ளிப் ஆகிருக்கு. இது வந்து நான் ஈஸியாக ஃப்ளிப் பண்ணிடலாம் ஒரே மூவில். ஆனால் இதை ஃப்ளிப் பண்ணால் இது கலைஞ்சிருது.
நான் போன பீஸுக்கு பண்ண மாதிரி இதை ஒழிக்கவும் முடியாது, ஏன்னா வந்து இங்கே இன்னொரு சாலிட் பீஸும் இருக்குது. அதனால நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் என்னதுன்னா, நான் சொன்ன மாதிரி இப்படி 2 லேயர் வச்சுட்டு 180 டிகிரிஸ் அந்த சென்டரை இண்டிவிஜுவலாக திருப்புறது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இது சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ கடைசி 3 கார்னரு. கடைசி 3 கார்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது லாஸ்ட் 3 பீஸு. இது வந்து நம்ம 3 கார்னரில் மேக்ஸிமம் ஒரு பீஸ் சேர்க்க பார்க்கணும். என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்மளா ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இதை இங்கே வந்து கொண்டு போகிறேன். ஸோ இந்த ஸ்பாட்டை வந்து இங்கே கொண்டு வந்துட்டு இதை மேலே அமுச்சிட்டு திருப்பி இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த சென்டர் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. இது வந்து இந்த பக்கமும் கொண்டு வர முடியாது, ஏன்னா இங்கேயும் சாலிட் பீஸ் இருக்குது. அதனால நான் ஃப்ளிப் பண்ணுறேன் இந்த சென்டரை. இப்போது நம்மளுக்கு லாஸ்ட் ரிமைனிங் 2 கார்னர் பீசஸ். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 கேஸ் வரும். ஒன்று வந்து அட்ஜசன்ட் கார்னர்ஸ் வந்து ஃப்ளிப் ஆகிருக்கும், இன்னொன்று ஆப்போசிட் கார்னர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி ஃப்ளிப் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே பக்கத்தில் ஃப்ளிப் ஆகிருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் இதே இடத்துல தான் இருக்குது, இதுவும் கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து ஃப்ளிப் ஆகணும். அப்படியே ஒரு 180 டிகிரி டர்ன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட் வச்சுட்டு நான் பண்ணுற ஆல்கரிதம் மாதிரி அப்படியே நீங்களும் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை டவுன் கொண்டு வரணும். இதை அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கணும். நான் எங்கேயோ வந்து சென்டர் மாற்றல, அப்படியே தான் கொண்டு வந்தேன். ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ வந்து லெஃப்ட்டு ஒரு தடவை திருப்பணும், டாப் ஒரு தடவை திருப்பணும். இந்த மாதிரி திருப்பி இன்னும் 2 தடவை இதே மாதிரி ரிப்பீட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தோம்ல, இதை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த சென்டர் வந்து திரும்பிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு சென்டர் திரும்பி இருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்படி தான் ரொட்டேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த கியூபும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 கார்னர் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோன்னு காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன செகண்ட் கேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்னர் வந்து ஆப்போசிட்டில் ஃப்ளிப் ஆகிருக்கு. இது வந்து கரெக்டாக சால்வ் ஆகிருக்கு. இதுக்கும் நம்ம போன தடவை யூஸ் பண்ண அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, இந்த கார்னர் இப்படி இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அப்படி அசியூம் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து போன இதுக்கு பண்ண மாதிரியே பண்ணோம். இப்போ நான் அதை செய்கிறேன். இப்போ வந்து லெஃப்ட் ஒரு தடவை டாப் ஒரு தடவை 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம். திருப்பி இந்த சென்டர் செட் பண்ண லெஃப்ட் ஒரு தடவை அப்படியே நம்ம ரிவர்ஸில் வந்துடணும். இங்கே எப்படி கொண்டு வந்தோமோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளாப்பி கோஸ்ட் கியூப் சால்வ் பண்ணுற வீடியோ. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அடுத்த கியூபோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.